ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த வாகன கட்டுப்பாட்டு உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களுக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் வரை நீலகிரி மாவட்டத்திற்குள் வார நாட்களில் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும், கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தனு என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பவுஞ்சூர், செய்யூர், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 15000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட தர்பூசணி பழங்கள் செடிகளிலேயே அழுகி வீணாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தர்பூசணி பழம் சிவந்த நிறத்தில் இருக்க ரசாயன பொருளை பயன்படுத்துவதாகவும், இதை சாப்பிட்டால் பல்வேறு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததால் தர்பூசணி பழங்கள் விற்பனை குறைந்தது. இதனால் வியாபாரிகள் தர்பூசணி பழங்களை வாங்காததால் நிலத்திலேயே அழுகி பழங்கள் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பொய்யான தகவலை தெரிவித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு உணவுத்துறை அதிகாரியே சரியான புரிதல் இல்லாம டிஷ்யூ பேப்பரை வச்சு காமிக்கிறாரு. அதுல கலர் வருதுன்ட்டு. ஆனா இயற்கையாவே தர்பூசணிக்குன்னு ஒரு கலர் இருக்கு. அதை நீங்க டிஷ்யூல வச்சு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்றாங்கன்னா எங்கேயும் தர்பூசணி வாங்க மாட்டாங்க. இப்ப நீங்க தர்பூசணியை போய் ஒரு கார்பரேட் கம்பெனில போய் வாங்க முடியாது. போது அவங்களால வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதனால இங்க கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் இங்க தர்பூசணி சாகுபடி பண்ணிருக்கிறோம். அது தேங்கி நிக்குது, விற்க முடியல. விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம். இன்னைக்கு டன்னு வெறும் 2000 ரூபாய் 2500 ரூபாயும் கேக்குறாங்க. விவசாயிக்கு செஞ்ச கூலி கூட கட்டல. அதுல திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் அராஜகமாக கைது செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பஞ்சாபில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் விவசாயிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். தொடர்ந்து விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்ல முயன்ற போது காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை விவசாயிகளை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று அராஜகமாக கைது செய்ததை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் அரசு எப்போதும் விவசாயிகளுக்கு எதிரான அரசுதான் என குற்றம் சாட்டினர். நசுக்கியிருக்கிறாங்க. இதை கண்டித்து தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். நாங்கள் சொன்னோம் ஒரு 10 நிமிஷம் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நாங்கள் கூட்டத்தில் போய் கலந்துக்கோன்னோம். இப்போ எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களை தடமீறி நடத்திருக்கிறீங்க, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே கலெக்டர் ஆஃபீஸில் இந்த இடமில்ல உள்ளுக்குள்ளே கலெக்டருக்கு முன்னாடியே போய் உட்காந்தெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ மறியல் பண்ணியிருக்கிறாங்க.